நீயா? ஆமா, எங்க எதுனா உத்தரவு இல்லாம இங்க காத்து கூட நுழைய முடியாத நீ எப்படி வந்த? காத்து நுழைய முடியாத இடத்துல காதல் நுழைஞ்சிரு வள்ளி. சரி சரி, அந்த சங்கதி சீக்கிரம் சொல்லு. எதுனா வந்துட போறாரு. ஆமா வள்ளி, உனக்கு அந்த நினைப்பே இல்லையே. எந்த நினைப்பு? என்ன இருக்கு அன்னைக்கு? அதுவா, எனக்கு ஒண்ணும் அந்த நினைப்பு இல்லாம இல்ல. ஆனா என்ன சிவகாமி அம்மா சொல்லிருக்காங்க, அவங்க கல்யாணத்துக்கு பிறகுதான் எனக்கு கல்யாணமா. எங்க அண்ணன் முத்தையனும் என்கிட்ட அவனுக்கு கல்யாணம் ஆன பிறகுதான் எனக்கு கல்யாணம்னு சொன்னான். இப்படி 2 பேரும் ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்களே, அது எப்படி? ஒருவேளை அவங்க 2 பேருக்கும் அண்ணன் அப்படி எல்லாம் சரி உன் வரைக்கும் சரி, இது போதும். அச்சாரத்துக்கு இது போதும். இத தெரிஞ்சுட்டு போறாங்க. ஏன்னா இனிதான் நான் நிம்மதியா இருப்பேன். அவனை வரட்டுமா? யாராவது வந்துட போறாங்க. பண்ணையாருக்காக நீ இவ்வளவு பாடுபடுறிய, அதனால உனக்கு என்னென்ன லாபம்? பைத்தியக்காரா, என்ன லாபமா? அவரு வீட்டுல எனக்கு சர்வ சுதந்திரம் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அது மட்டுமா, சிவகாமி அம்மா கல்யாணத்தோட 4 ஏக்கர் நிலம் வேற தரேன்னு சொல்லி இருக்கிறாரு. இன்னும் போக வேணுங்கிறத வாங்கிக்கிற முடியும். அண்ணே, எஜமா மெரிஞ்சாலும் எருது ஓடிடாது. ஆனா எருது மெரிஞ்சிட்டா எஜமா நிச்சயமா விரட்டிடுவாரு. இதுதானே பெரியவங்க ரங்களே. அவர் என் விஷயத்துல மகா யோகிராஜ். தெரியாம பேசுறிய. முதல்ல போய் வேலையை பார்ப்போம், மற்றது என்ன பொறுத்தது. வாடா போலாம். அம்மா 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 அம்மா, நம்ம அண்ணனை முடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்கம்மா. நம்ம ஐயாமா, நம்ம தோட்டத்துல பண்ணையார் மாடு செங்கோடல்ல, இந்த படுவாவி மாடு வந்து மேய்ஞ்சுது. அண்ணா அதை கல்லால அடிச்சது. அவ்வளவுதான், எங்கேயோ ஒளிஞ்சிருந்த பண்ணையார் ஆளுகள்லாம் நம்ம அண்ணனை முடிச்சு தூக்கிட்டே போயிட்டாங்கம்மா. உன்னுடைய கொடுமைக்கு எல்லையே இல்லையா? கேட்டீங்களா? மாட்டை விட்டு மேய விட்டதும் இல்லாம மகன் முத்தையனையும் தூக்கி கொண்டு போய் விட்டானா அந்த படுவாவி. யார் அந்த பண்ணையாரா? விலை கொடுத்து விலையை வாங்கிக் கொண்டான். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கடிக்க ஆரம்பித்து விட்டான். இன்றைக்கு 2இல் 1 தீர்ப்பு. புலி பதுங்கியதெல்லாம் பாய்ச்சலுக்குடா மறையா என்பதை காட்டி விடுகிறேன். கருத்து தான் மழுங்கி போச்சுன்னு நினைச்சேன். கண்ணியப்ப கூடாச்சு. அது ரொம்ப நாள் ஆச்சு. தெரியாத நீ மரியாதையா பேசு. மரியாதை என்ன தெரியாத உங்ககிட்ட நான் பேச வரவில்லை. இல்ல வர வெளியே போ. என் மகன் அனுப்பு. அதுதான் முடியாது. என் கண்ணுக்கு கண்ணா வளர்த்த கால மேல ஏன் கல்லால் அடிச்சானே. நல்ல வேலை, அவனாவது கல்லால் அடிச்சான். நானா இருந்தேன்னா கண்டதுண்டமா வெட்டி சூறையாடி இருப்பேன். உன்னால முடியுமா? எங்கே அதுகிட்ட நெருங்க பார்க்கலாம். அது கொம்பா சச்சா போதும், உன் குடல் எல்லாம் கிளவிடும். மதையானையின் வாயிலிருந்து தந்தங்களை பிடிங்கிற கைகள் இது. என்னிடத்துல ஒரு நாயை பற்றி பிரமாதமா பேசுறேன். பாரு, இனிமே பேசுன நான் மனுஷனா இருக்க மாட்டேன். காளையை காட்டி ஆளை மிரட்டுறதுக்கு நான் கோடை இல்ல. இருதயத்துல ஈட்டியை பாய்ச்சினாலும் அதே எடுத்து எதிரியை தாக்கக்கூடிய உரம் இங்கே இருக்கு. நினைவு இருக்கட்டும். சும்மா நிறுத்தப்பனே போதும். உனக்கு அவ்வளவு ஆணவம் இருந்தா எங்கேயாவது அடக்கிட்டா நீ சீரி தப்புன்னு மன்னிப்பு கேட்கறியா? அப்படி நீ அடக்கலன்னா அந்த இடத்துல தாக்க பிடிக்க உயிரை விடுறேன். நிறுத்தப்பன நீ ஆத்திரத்தில் வீட்டை விட்டு வந்திருக்க. அப்போ உன் பையன் என்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டாங்கல்ல. தலை வணங்குறது என் தலைமுறையிலே கிடையாது. அவுத்து காலையை தயாரிக்க.
சீக்கிரம் எப்படியாவது தப்பிச்சுட்டு போங்க. ஆபத்தான விஷயம். மாமா காளையோடு போராடி கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரம் தாமதித்தாலும் மாமாவுக்கு ஏதாவது விபரீதம் ஏற்பட்டுவிடும். எப்படியாவது உடனே போய் காப்பாற்றுங்க. உங்கள் சிவகாமி. மாமா என்ன கற்பையா? நம்ம ஐயா மாட்டோட சண்டை போறாரம்மா. அம்மா, மீனாட்சி, மீனாட்சி, முத்தையா, உங்களுக்கு ஆய்ந்த கெட்டி வர வேண்டும். ஒருவருக்கும் கெடுதல் நினை தெரியாத உங்களுக்கு ஆய்ந்த கொடுமை நேர வேண்டும். ஐயோ, நான் முன்னமே சொன்னேனே, கேட்கவில்லையே நீங்கள். இப்பொழுது அக்கிரமத்துக்கு ஆளாகி எங்களை அனாதைகள் ஆக்கி விட்டீர்களே, அனாதைகள் ஆக்கி விட்டீர்களே. ஐயோ ஐயோ, என்ன அநியாயம். அழாது, அழாது. எனக்கு உயிர் பெரிதல்ல, மானம்தான் பெரிது, மானம்தான் பெரிது. கவலைப்படாது. ஆனால் அவன் தவறை உணர்ந்து திருந்தும்படி செய்ய வேண்டும், திருந்தும்படி செய்ய வேண்டும். அப்படியே செய்கிறேன். மணாளனை பறித்துக் கொண்டு மகனையும் பிரித்து விட்டு என்னை அனாதையாக்கிய அந்த பாவியை. மனிதனுக்கு மனிதன் யாரும் விரோதி இல்லை. அவன் அவனுடைய கொள்கைதான், அவன் அவனுடைய கொள்கைதான் விரோதம். அதை போக்க வேண்டும். இவனுடைய உயிருக்கு ஆபத்து வராமல் நிறைவேற்ற முடியும். என்ன? முத்தையனிடம் சொல்லு, முத்தையனிடம் சொல்லு. மரியாதையா சொல்றேன், உயிர் மேல ஆசைக்கு இருந்தா அப்படியே மேல போ. மாயாண்டி, என்ன கொலைகாரன் ஆக்கிடாதே. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை விடவே மாட்டேன்.